நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் கடகராசியிலையும் செவ்வாய் மேஷ ராசியிலையும் புதன் கடகராசி மற்றும் சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மீன ராசியிலையும் சுக்கிரன் மிதுன ராசியிலையும் சனி பகவான் மகர ராசியிலையும் ராகு பகவான் மேஷ ராசியிலையும் கேது பகவான் துலாம் ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4-5 புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால எதுலேயுமே நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு நிலைமையை சமாளித்து இலக்கை அடைவீங்க. உங்களுக்கு பிரதான கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகளெல்லாம் விலகி எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றும் பலம் உங்களுக்குள்ள பிறக்கும். அதே மாதிரி சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால தைரியமாக எந்த காரியத்திலையும் நீங்கள் இறங்குவீங்க. புதிய ஆர்டர்கள் பெற அதிக அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்திரனின் சஞ்சாரத்தினால புதிய முதலீடுகள் செய்ய வைக்கும். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால உறவினர்கள் மூலமாக சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து நடந்துக்கிறதுனால குடும்பத்தில் சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கலாம். புதன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால வியாபாரம் நிதானமாக நடக்கும். நிலம் வாங்கி விற்கும் தொழில் அதிக லாபத்தை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். நிலையான வருமானம் பெறுவீங்க. சுக்கிரனின் சஞ்சாரத்தினால உங்கள் மனசில் இருந்த சஞ்சல நிலைகளை மாற்றம் இருக்கும். தர்ம சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். ராகு உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும். கேது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். நண்பர்கள் மூலமாக சிலருக்கு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜென்மராசியில் செவ்வாய் ராகு 4 சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால முன்கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலை பலு காரணமாக அலைச்சல், உடல் அசதி இதெல்லாம் சிலருக்கு இருக்கும். உடன் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா வீண் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சுக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பொருட்தேக்கங்களெல்லாம் விலகி உங்களோட உழைப்புக்கான பலனை நீங்கள் அடையும் வாய்ப்பு இருக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணையறதுனால எல்லா செயலையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயங்களை பெறுவீங்க. நவீனகரமான கருவிகளை வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்களெல்லாம் அமையும். அடுத்தவங்களால் முடிக்க முடியாத காரியங்களை கூட நீங்கள் இந்த வாரத்தில் செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீங்க. உடன் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்யவே. ரிஷப ராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசிரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3 சூரியன் திங்கட்கிழமையிலிருந்து 4 புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சியில் ஆதாயங்களை பெறுவீங்க. உங்கள் செயல்களுக்கு உடன் இருக்கவங்களோட ஆதரவுகள் சிறப்பாகவே கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். உங்கள் ராசியதிபதி சுக்கிரன் 2ல் சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறதுனால பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளெல்லாம் இப்போ தீர்ந்து குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் உங்களை உற்சாகமாக வேலை செய்ய வைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழில்துறையில் ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அடுத்தவங்க பேச்சை கேட்டு அதிக பணம் முதலீடு செய்யாதீங்க. கொடுக்கல் வாங்கல்ல அலட்சியமாக இருந்தால்
இருந்தால் அவ பெயரை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிதானமும் கவனமும் தேவைப்படும். புதனின் சஞ்சாரத்தினால தொழில் மிக சிறந்த முறையில் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் காண்பீங்க. அதே சமயத்தில் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குரு பகவானின் சஞ்சாரத்தினால உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் மேலே இருக்கும் பொறாமையால் உங்களை வீழ்த்த நினைப்பாங்க. தொழில்துறையில் இருந்த எதிர்ப்புகளெல்லாம் காணாமல் போகும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வீடு கட்டுறதுக்காக சிலர் நிலம் வாங்குவீங்க. வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கலாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தனக்காரகன் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனத்தோடு செயல்படுறதும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது. செவ்வாய் ராகு 12ல் சஞ்சாரம் செய்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தை சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால சிலர் முதலீடு செய்து லாபம் காண்பீங்க. இருந்தாலும் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்க பாருங்க. கடந்த கால எதிர்ப்புகளெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு குறைந்து நிம்மதியோடு செயல்பட முடியும். அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாகவே கிடைக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகளை உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக நன்மைகள் நடைபெறும் வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்கும். மிதுன ராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் மிருகசிரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள். அன்புள்ள மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ஜென்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகி உங்கள் எல்லா விதமான தேவைகளுமே பூர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகளெல்லாம் விலகி ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. ஒரு ராசியில் அதிக காலம் தங்கியிருக்கும் கிரகமான குரு பகவான், சனி பகவான் சாதகமற்ற ஸ்தானங்களில் இருந்தாலுமே தற்போது வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால உங்களை பற்றி யார் என்ன குறை சொன்னாலுமே அதையெல்லாம் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள பாருங்கள். ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க. கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சுமாராக தான் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அவருடைய அனுகூலத்தினால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. புதன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெளியூர் பயணங்கள் அலைச்சலை மட்டுமே கொண்டு வரும். பெண்களால் சிலருக்கு பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வீடு மாற வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு உண்டாகும். மேலதிகாரிகள் மூலமாக சிலருக்கு தொந்தரவுகள் அதிகரிக்கும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால கடன் வாங்கி சிலர் இன்னொரு கடனை அடைக்க முயற்சி செய்வீங்க. இதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இதனால் மனச்சுமை அதிகரிக்கும். சுக்கிரனின் சஞ்சார பெற்றோர்களின் ஆரோக்கியம் மேம்படும். தொழில்துறையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நிலம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். ராகு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் செய்யும் தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தினா ஆதாயம் அதிகரிக்கும். கேது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய மனிதர்களின் சந்திப்பு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உடல்நிலை சிறப்பாகி மன நிம்மதி உண்டாகும். அசைமாசியா சொத்துக்களில் முதலீடு செய்யும் அளவுக்கு அனுகூலமான பலன்கள் சிலருக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எளிதில் எடுப்பீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சிலருக்கு கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். வேலையாட்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எடுத்த ஆர்டர்களை சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் அமையும். மற்றவங்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி பணியில் நிம்மதியோடு செயல்பட முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோட இணையும் வாய்ப்பு உண்டாகும். கடகராசிக்கான இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே,
இந்த வாரத்தில் எதுலேயும் சற்று பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 7ல் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இப்போது வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய பொருளாதார அனுகூலங்கள் சற்று தாமதமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்றுவதில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் தற்சமயத்துக்கு பொறுமை காக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால எதுக்கெடுத்தாலும் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. நல்ல மனிதர்களை விரோதிக்கும் நிலை சிலருக்கு உண்டாகும். சொல்ல காப்பாற்றுவதில் பிடிவாதமாக இருக்க முயற்சி செய்யுங்க. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகம் மற்றும் பாதகமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்களின் உதவி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். வங்கியில் உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும். விரோதிகள் விலகி போவாங்க. புதனின் சஞ்சாரத்தினால ஆரம்பத்திலேயே தீய காரியங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும். அதிலிருந்து மீண்டு வருவீங்க. குடும்பத்தில் புதிய ஜீவன் தோன்றும். மேலதிகாரிகளின் தொந்தரவு சிலருக்கு சிரமத்தை கொடுக்கும். குரு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால திருமணமாகாதவர்களுக்கு மன வாழ்க்கை அமையும். கடன் தொல்லைகளெல்லாம் குறையும். புதிய வாகனம் சிலர் வாங்குவீங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய வீட்டுக்கு சிலர் குடி செல்வீங்க. ராகு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரசியல்வாதிகளின் பழக்கம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அரசு துறையில் நல்ல பெயர் எடுப்பீங்க. வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும். கேது 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவி பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் உங்கள் தனிப்பட்ட திறமையால் அனுகூலங்கள் அடையும் வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் ராகு 10ல் சஞ்சாரம் செய்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உங்களுக்குள்ள பிறக்கும். உடன் இருக்கவங்களால் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது குறித்த இலக்கை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. வேலையாட்கள் கிட்ட கவனத்தோடு செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. வேலைபளு காரணமாக ஓய்வுக்கு நேரம் குறைந்தாலுமே நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. நல்ல பெயர் எடுப்பீங்க. பணி நிமித்தமாக சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதனால் சுப செலவுகள் உண்டாகும். சிம்ம ராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் கேது 11ல் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனால பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. நெருங்கியவர்களின் உதவியால் ஏற்றங்களை அடையும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 6ல் சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுகள் திருப்திகரமாக இருந்து எல்லா விதமான நெருக்கடிகளும் உங்களுக்கு குறையும். குறிப்பாக 8ல் குரு பகவான் இப்போது வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்கொண்ட இடையூறுகளெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும். சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் இருந்த வேதனைகள் விலகி மன நிம்மதி கிடைக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாள் ஆசைப்பட்ட நகை சிலர் வாங்கி மனைவிக்கு கொடுப்பீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில் அமோகமாக நடக்கும். புதன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஆன்லைன் வியாபாரங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு தாமதமாகவே கிடைக்கும். உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாதீங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த காரியங்களில் இடையூறுகள் உண்டாகும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க சிலர் திட்டம் தீட்டுவீங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் காண்பீங்க. புத்தாடை வாங்கி மகிழ்வீங்க. ராகு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அக்கறையோட அரசு வேலைகளை செய்ய முயற்சி செய்யுங்க. மேலதிகாரிகள் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. கேது 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் சூரியன் 12ல் சஞ்சாரம் செய்கிறதுனால பண விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு செயல்பட்டால் எல்லா வகையிலையும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அடுத்தவங்க உதவிகளை எதிர்பார்க்காம எந்த செயலிலுமே நீங்களே முன்னின்று செயல்பட்டால் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும்.
மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் நிலவினாலுமே உங்கள் தனித்திறமையால் அனுகூலமான பலன்களை பெறுவீங்க. எந்திரங்களை பழுது பார்க்கறதுக்காக சிலர் சுப செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் இருக்கும் நிலையே ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்க சொல்வதை கேட்காம நீங்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா விரைவிலேயே ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது, குறிப்பாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை செய்யும். கன்னி ராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் நட்சத்திரம் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் மறைந்து பலமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால புதிய தொழிலுக்கான முயற்சிகளை செய்வீங்க. தெய்வ பக்தி அதிகரித்து சிலர் ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க. சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். வியூகம் அமைத்து வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்ந்திழுப்பீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வயது குறைந்தவர்கள் கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க, இல்லைனா அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதுமா இருக்கும். புதன் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வேலையில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வும் உங்களை மகிழ்விக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இழுபறியாக இருந்த அரசு வேலை சிலருக்கு உடனே கிடைக்கும். வீட்டில் குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால முடியாத காரியத்தை பிடிவாத குணத்தால் சிலர் சாதிப்பீங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் மன நிம்மதியை கெடுக்கும். போட்டி பந்தயங்களில் சிலருக்கு தோல்வி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தீயவர்களின் நட்பை அடையாளம் கண்டு ஒதுக்க முயற்சி செய்யுங்க. பெண்களால் சிலருக்கு சில அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கேது 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளால் பணத்தட்டுப்பாடு சிலருக்கு இருக்கும். புதிய நண்பர்களை நம்பி மோசம் போகாதீங்க. குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால பண விஷயத்தில் சிக்கனத்தோடு செயல்பட்டிங்கன்னா பொருளாதார நிலையை சிறப்பாக கையாள முடியும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது மூலமாக முன்னேற்றங்களை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 8ல் செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது, இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக வாகனங்களில் செல்லும் போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சந்தை நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் போட்ட முதலீட்டை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்புக்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால வங்கி கடன்கள் கூட எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இடத்து நட்பும் சிலருக்கு கிடைக்கும். புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து வாய்ப்புகள் அமையும். குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசியதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால சகல சௌபாக்கியங்களையும் அடையும் யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். சூரியன் 10ல் சஞ்சாரம் செய்கிறதுனால இருக்கும் இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வரும் திங்கட்கிழமையிலிருந்து புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத பொருளாதார அனுகூலங்கள் பெற்று கடந்த கால அனைத்து விதமான சோதனைகளும் உங்களுக்கு விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சந்திர பகவானின் சஞ்சாரத்தினால சகோதர வகையில் சிலருக்கு பண செலவு உண்டாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் சிலருக்கு இருக்கும். நீங்கள் செய்யும் காரியத்தில் கூட திட்டமிட்டு செய்யும் காரியத்தில் கூட சில தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதக பாதகங்களை உண்டாக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல நண்பர்கள் கூட ஏட்டிக்கு போட்டியாக நடந்துப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதிக்கு பங்கம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. புதன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பொருள் வரவு அதிகரிக்கும். புத்தாடை சிலர் வாங்குவீங்க. கமிஷன் வியாபாரம்
நல்லாவே நடக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மனைவி குழந்தைகள் உங்கள் மனசை புரிஞ்சு நடந்துப்பாங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பொது சேவையில் ஈடுபட்டு உங்கள் செல்வாக்கை அதிகரிப்பீங்க. மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகளோட நடத்தைய நுணுக்கமாக கண்காணிக்க பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ராகு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எதுக்கு எடுத்தாலும் 2 மடங்கு செலவு செய்வீங்க. எச்சரிக்கையோடு இருந்து பண இழப்பை தடுக்க முயற்சி செய்ய பாருங்க. கேது உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால விபத்துகள் நடக்காமல் பார்த்துக்கங்க. குரு சனி வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த தடைகள் தற்போது விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போதுக்கான பிரதிபலன்களை அடைய இருக்கீங்க. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகி எதிரிகள் கூட உங்கள் நல்ல பண்புகளை புரிஞ்சுக்கிட்டு நட்போட பழகும் நிலை இருக்கும். தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க நிம்மதியோட பணிபுரியறது மட்டும் இல்லாமல் கௌரவமான நிலையை எட்ட முடியும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். செவ்வாய் ராகு 7ல் சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விருச்சக ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம். அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட 6ல் சஞ்சாரம் செய்கிறதுனால எதுலையும் தைரியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கு அடைவீங்க. சனி பகவான் 3ல் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் வலிமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகளெல்லாம் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் சேமிக்கும் அளவுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால எவ்வளவு தான் நீங்கள் உதவி செய்தாலுமே உறவினர்கள் உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. புதிய நண்பர்கள் சிலருக்கு கிடைப்பாங்க. தக்க சமயத்தில் அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சந்திர பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு வியாபார வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. வீடு கட்ட சிலர் மனை வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை சிலர் வாங்குவீங்க. மனைவிக்கு தேவையான பொன் நகைகளை சிலர் வாங்குவீங்க. 8ஆம் இடத்துல புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் இடையூறு இல்லாமல் நடக்கும். லாட்டரி பந்தயங்களில் சிலருக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சிலர் செல்வீங்க. குரு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபார தொழிலில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் செய்யும் காரியங்கள் சிறப்பாகும். சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மாணவர்கள் மேல் படிப்புக்காக கல்லூரி செல்வாங்க. அனாவசிய செலவுகள் குறைஞ்சி உங்கள் கையிருப்பு கூடும். ராகு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவால் புதிய தொழிலில் சிலர் இறங்குவீங்க. கேது 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உரிய காலத்தில் சாப்பிட முடியாத அளவுக்கு வேலை பலு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமையிலிருந்து புதன் 10ல் சஞ்சாரம் செய்கிறதுனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமாக செயல்பட்டு தொழில் வியாபாரத்தில் அடுத்தவங்க வியக்கும் அளவுக்கு உயர்வான நிலையை சிலர் எட்டுவீங்க. புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபகரமான பலன்களை அடைய முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறதுனால சந்தையில் உங்களோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுனால அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து நிம்மதியோடு பணியாற்ற முடியும். அதிகாரிகள் உறுதுணையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீங்க. வேலை நிமித்தமாக சிலர் வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். சம்பள பாக்கிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைத்து எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். உடல்நிலையும் சிறப்பாக இருக்கிறதுனால எதுலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. தனுசு ராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7ல் சுக்கிரன் 11ல் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் உங்களுக்கு இப்போது குரு சனி வக்ரம் பெற்றிருப்பதனால பிரச்சனைகளெல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நிம்மதி உண்டாகும். இப்போது 8ல் சஞ்சரிக்கும் புதன் திங்கட்கிழமையிலிருந்து 9ல் சஞ்சரிக்க இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவுகள் ஏற்பட்டு எல்லா விதமான குடும்ப தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும்.
உங்கள் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம்ங்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் பொறுமையை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால தேவையில்லாத தொல்லைகளை தவிர்க்க புத்திசாலித்தனமாக நடந்துக்க பாருங்க. உங்கள் மனசில் ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தட்டுப்பாடும் கவலையும் சிலருக்கு இருக்கும். சந்திரனின் நகர்வுகள் சில நல்ல காரியங்களை உங்களுக்கு நடத்தும். செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்வீங்க. வீண் பிடிவாதம் சிலருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். புதன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வழக்குகள் சாதகமாக முடியும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் சில சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் சீற்றம் உங்கள் மனசை வாட்டும். நீங்கள் செய்யும் தொழிலில் நிலையான வருமானம் கிடைக்க பாடுபடுவீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஆத்திரப்பட்டு சிலர் காரியத்தை கெடுத்துப்பீங்க. வரும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்க பாருங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வீட்டில் மங்களகரமான சம்பவங்கள் நடக்கும். கேது 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வேலையிடத்துல சிலருக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக நிலவிய நெருக்கடிகளெல்லாம் விலகி லாபங்களை அடைய முடியும். உடன் இருக்கவங்க ஏற்படுத்திய இடையூறுகளெல்லாம் இப்போ குறையறதுனால நிம்மதியோடு செயல்பட முடியும். அதிக முதலீடுகள் கொண்ட விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணியில் மட்டும் கவனமாக செயல்படுறது, அதிகாரிகள் சொல்படி நடந்துக்கிறது, இதனால் பிரச்சனைகளை நீங்கள் குறைச்சிக்க முடியும். பணி நிமித்தமாக சிலர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலையும் அதனால் அலைச்சலையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையும் உண்டாகும். இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் விரைவில் பல வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மகர ராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகும். உங்கள் ஜென்மராசியில் சனி 7ல் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது, குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உங்கள் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரங்கிறதுனால எதுலையும் சிக்கனமாக இருக்கிறது, கையிருப்பை கொண்டு செலவுகள் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது, வாக்குறுதிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தற்காலிகமாக தவிர்த்துக்க பாருங்க. வாகனங்கள் மூலமாக சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. வேலையாட்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். சில இடைத்தரகர்களின் செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வாய்ப்புகள் கூட தட்டி போகும். கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால மனைவி வீட்டால் செலவுகள் உண்டாகும். கடுமையாக உழைப்பீங்க, இருந்தாலும் குறைவான லாபமே கிடைக்கும். வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க பாருங்க. வீண் வம்புகள் வராமல் பார்த்துக்கங்க. சந்திரனின் நகர்வுகள் உறவுகளில் சிக்கல்களை உண்டாக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வேலையில் உற்சாகம் இருக்காது. விரோதிகள் உங்களை அழிக்க முயற்சிகள் செய்வாங்க. மேலதிகாரிகள் கிட்ட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. புதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த காரியமாக இருந்தாலுமே பொறுமையோடு நடந்துக்கிட்டா வரவிருக்கும் தீமைகளை அகற்றலாம். அதே மாதிரி குரு 3ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பணத்தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்கும். வியாபாரம் சுமாராக தான் நடக்கும். வேலையிடத்தில் சிலருக்கு கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட கால கடனை இப்போது நீங்கள் கட்ட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை சிலருக்கு உண்டாகும். சனி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பெரிய இழப்புகள் வராமல் பார்த்துக்கங்க. ஆன்லைன் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யாதீங்க. ராகு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு சிலர் செல்வீங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். கேது 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இழுபறியாக இருந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய கெடுபிடி சற்று கூடுதலாகவே இருக்கும். எடுத்த பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்துட்டு அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக ஏதாவது ஒரு முக்கியமான செயல் செய்யணும் அப்படின்னா அதில் நீங்கள் நேரடியாக தலையிடாமல் நம்பிக்கையுடைய நபர்கள் மூலமாக அதை செயல்படுத்துறது உங்களுக்கு நல்லது. இதிலும் நிதானமும் கவனமும் தேவைப்படும்.
கும்பராசிக்குரிய இந்த வார பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் திங்கட்கிழமையிலிருந்து புதன் 7ல் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் இனிய மாதம் இது. அதே மாதிரி பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு பலருக்கும் அமையும். உங்கள் ஜென்மராசிக்கு உபஜயஸ்தானமான 3ல் செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்கிறதும் 6ல் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதும் மிகவும் அற்புதமான அமைப்புங்கிறதுனால எதுலையும் உற்சாகத்தோடு செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை பெறுவீங்க. உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக அனுகூலங்களும், திருமண வயது அடைஞ்சவங்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் யோகமும் வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால நண்பர்கள் நல்ல விதமாக உங்களை நடத்துவாங்க. இதிலும் சாதகமான நிலை இருக்கும். விரோதிகள் விரும்பி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் மறைந்து போகும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிவட்டாரங்களில் ஆடம்பரமாக சிலர் விருந்துக்கு செல்வீங்க. வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க. புதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். சொத்து சுகம் சேரும். திருமண வாய்ப்பு சிலருக்கு கைகூடி வரும். மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குரு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால விரோதிகள் செய்யும் சூழ்ச்சிகளெல்லாம் பயனற்று போகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக நடக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்க தயவை நாடிய நிலை மாறி மற்றவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்வீங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால யாராக இருந்தாலும் தரமறிஞ்சு பழக பாருங்க. இல்லைனா கெட்ட பெயரும் அவமானமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ராகு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சகோதரர்களால் தொல்லைகள் வந்து போகும். கூடவே பொருள் இழப்பும் உண்டாகும். கேது 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மேலதிகாரிகளின் ஆதரவும் சக தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்து மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நினைத்ததை சாதிக்கும் பலம் உண்டாகும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் இப்போ உங்களுக்கு கிடைச்சி தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். உங்களுக்குள்ள கடன்களெல்லாம் படிப்படியாக குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வருவதோட அடுத்தவங்களால் முடிக்க முடியாத செயல்களையும் நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். மீன ராசிக்குரிய இந்த வார பொது பலன்கள். உங்களுக்குரிய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் பணவரவுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் தகுந்த நேரத்தில் உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் குறையும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால வெளியில் சில தொல்லைகளை சந்திப்பீங்க. ஆனால் வீட்டில் உங்கள் மனசுக்கு இதமாக நடந்துப்பாங்க. தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்கள். எதிர்காலத்துக்கான சேமிப்பை உயர்த்த முயற்சி செய்யுங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அடுத்தவங்க விஷயங்களில் அனாவசியமாக தலையிடாதீங்க. கமிஷன் தொழில் சுமாராக நடக்கும். வியாபாரம் மந்தமாக தான் இருக்கும். போட்டி பந்தயங்கள் அவ்வளவு சாதகமாக இருக்காது. புதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகளுக்கான கல்வி செலவு அதிகரிக்கும். பணி மாறுதலாகி சிலர் வெளியூர் செல்வீங்க. குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் செய்யும் தொழிலில் சில தடங்கல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கடுமையாக உழைத்து கடன்களை அடைப்பீங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. பொருள் சேர்க்கை சிலருக்கு இருக்கும். வீடு கட்ட நிலம் வாங்குவீங்க. ராகு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரிய காரியங்கள் செய்து சிலர் புகழையும் செல்வாக்கையும் அதிகரிச்சுப்பீங்க. கேது 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெளியூர் பயணங்களில் பெரிய நன்மை கிடைக்காது. வாகனங்கள் பழுதாகி சிலருக்கு செலவு வைக்கும். குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால சிந்திச்சு பேசுறது உங்களுக்கு நல்லது. பேச்சால வீண் பிரச்சனைகள், நெருங்கியவர்கள் கிட்ட பகை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலங்கிறதுனால
விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்திலையும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. 5ல் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று முனைப்போடு செயல்பட்டீங்கன்னா போட்ட முதலீட்டை எடுத்துட முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம்ங்கிறதுனால எடுத்த ஆர்டர்களை சிறப்பாக கையாள முடியும். வேலைக்கு போகிறவங்க பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமையும் உடன் வேலை செய்கிறவங்க கிட்ட வீண் பேச்சை குறைச்சிக்கிட்டு உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல பெயர் எடுக்க முடியும்.